மண்ணளந்த ஏக்கம்மா அந்த அளந்தி அந்த உறக்கமா அண்ணா உங்களுக்கு நாராயணா அது கிடையாது. உனக்கு பொன்னளந்த ஏக்கம்மா அந்த பொண்ணு எல்லாம் அளந்து அந்த தூக்கமா அண்ணா நாராயணா அண்ணா கோவிந்தா சுபத்திரா அண்ணா என் உடன் பிறந்த தங்கையுடைய அரண்மனையை தேடி வந்திருக்கீங்க. தண்ணீரும் பாலும் போலே என் தமையனே உன் பாதம் போற்றி மண்ணிலே உன்னை போலே மஞ்சனை செய்வார் இல்லை நாராயணா கண்ணில்லாமல் உன் கண்ணியை தருவதாக ஒன்னிலே பரிய பெற்ற ஊரிப்பை அறிவேன் அண்ணா. பால்ல தண்ணி ஊற்றா தண்ணியும் பாலையும் பிரிக்க முடியாது. அது போல அண்ணா வருவோம் ஏன் வருவோம் சரி நான் இருக்க என் மகன் இருக்க துரியோதன மகனுக்கு பரித்தை மாற்றி எந்த விதத்துல இது நியாயம்? கல்யாணத்துல ஒரு ஆளு இலைய எடுத்து போடுறதுக்கு இல்லையான்னு ரொம்ப கேட்டுக்குமா பிறந்த பொண்ணுங்க எல்லாம் கேட்டுங்க. என் பொண்டாட்டி மட்டும்தான் கல்யாணத்துல கஷ்டப்படுவாளான்னு நினைச்சு இலைய எடுத்து போறதுக்கு வந்துட்டா சிவன் பாசல சாப்பாடு போட்டு தானே சரி அந்த பையனை கொண்டு போய் கொடு ஏதோ நல்லா இருக்கு. நாராயணா இஷ்டம் எங்கள் மீதில்லையா கூட பிறக்கலையா நீ நல்லா இருப்பியா? எப்படி பரிசத்தை மாத்தினது என்ன இஷ்டம் உன் மேல வைக்கணும்? நான் கூட பிறந்த தங்கச்சி நீ எந்த விதம் வந்து பேசுறாய்
அது சரி. அன்னையில இருந்து ஒரு நாளாகிலும் நான் கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை. ஏன் வனத்திலும் காட்டிலும் குன்றிலும் வாழ்ந்து வருகிறார் பாண்டவர்கள். தன்னந்தனிமையா நீ ஆனவந்தி பட்டணத்துல கூத்து நெல்லு குத்தி அந்த அரியா பையனை வச்சுக்கிட்டு நீ போய் போடுற. அப்ப உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் பையனுக்கு என் பொண்ணு வந்து உனக்கு மாத்து உலக போடணுமா? சொல்லு பாப்போம். தலை காஞ்ச நாய என் பொண்ணை கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு பாப்போம். தகுதி தராதர வேணும். அவன் புடவை எடுத்துட்டு வந்தானே 35,000 ரூபாயா பட்டு புடவை சின்னவளுக்கு, அதனால 50,000 ரூபாயா. அந்த புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு உனக்கு வக்கு இருக்குதா? நான் கூட பண்ண அண்ணன் ஆச்சுன்னு பாக்குறேன். என்ன நடக்கிறது வேற, எங்களுடைய நடக்கிறதே வேற. எங்களுடைய படையே இப்ப பெரிய படை. அங்க பொண்ணை கொடுத்துச்சுன்னா அந்த துர்யோதனன் வந்தானா உங்க பாண்டவர் ஐவர் ஆஜாக்கள் எல்லாம் பொடி பொடி ஆகிடுவான். அண்ணா நீயா பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். வாழ்வோரே பங்கில் நிற்குமா ஒரு வார்த்தை நான் உன் கூட பிறந்த தங்கச்சி ஏமா உன் பையன் இருக்கானே உன் பையனுக்கு என் பொண்ணை கேட்கிறான்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டிருந்தா நான் வந்து பரியத்தை மாத்திட்டு போயிருப்பேன். அந்த துரியோதனன் எதுக்கானவன் என்ன எதுக்கானவன் அவை கடனா சவை கடனா பங்காளிக்கு பார்க்க தெரியாத கம்யூனிட்டி அவன் பையனுக்கு எப்படி நீ பரியத்தை மாத்தலாம்? மாப்பிளை வச்சுக்கிற பிள்ளை நீ. ஆமா நீ வந்து எனக்கு பொண்ணு கொடுன்னு கேக்குறதா? நான் வந்து என் பொண்ணை கட்டிக்கின்னு வந்து வாங்கிட்ட வந்தேன். ஏறி அண்ணன் பொண்ணு தானே எப்போ கட்டினா நான் இருந்தேன். எனக்கு தெரியாத பரியத்தை மாத்தி எந்த விதத்துல வயசுக்கு வந்த பொண்ணு என் வீட்டுல இருக்குது. அப்பவே நீ வந்து கேட்டிருந்தா நான் இல்லன்னு சொல்லிருப்பனா? இல்லன்னு நான் சொல்லிருப்பனா? ஆனா இப்ப ஒருத்தவனுக்கு பரியம் போட்ட பிறகாடு வந்து பிறப்பாடு வந்து கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்? இது என்னால குற்றம் அல்ல என்னிடம் தங்கா கேளும், இது உன்னாலே குற்றம் அம்மா. இது உன் தப்பு. என்ன தப்பா? இது என் தப்பே இல்ல. உன்னால குற்றம் அம்மா ஒரே பேனே நன்மை துண்மை. நன்மை துண்மை முன்னாலே வந்து கேட்டால் நான் மொழி வேணா இல்லை என்று முன்னாலே வந்து கேட்டா உனக்கு தான் பொண்ணு கொடுத்துருப்பேன். அது சரி. அதனால பின்னாலே அறிய போறாய். அவன் பேசாம பேசாத நடந்து போ. எனக்கு என்ன பேச்சு? என் அண்ணன் முன்னாடி எனக்கு இருக்குது வாக்குவாதம். கொடுக்க முடியாது. அவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். நாம என் அண்ணன் முன்னாடி பேசிக்கிறோம். அண்ணி 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 யாரு அண்ணி யாரு அண்ணனோட அரண்மனை உனக்கு மரியாதை கட்டுக்கோ, இருந்து இடம் கட்டுக்கோ, உனக்கு பாய் கட்டுக்கோ. இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பாலாம். என் வீட்டுல வந்து என் பையன் இருக்கிறத மறந்து துரியோதன மகனுக்கு நீ எப்படி பறித்த மாட்டேன்? என்ன தகுதி இருக்குது? என் வீட்டுல பொண்ணு என்ன தகுதி இருக்குது? ஏன் தகுதி பட்டத்துல கூத்து நெல்லு குத்திரி கிடக்குற நான் எப்பேற்பட்ட இடத்துல பொண்ணு கொடுக்க போறேன்? துரியோதன இடத்துல கலராக முடியுமா?
நான் மெத்த மேலே நடப்பேன், மெத்த மேலே போவேன். நான் ராணி. அண்ணி என் பொண்ணு இருக்காது, நீ வரலாமா? அன்னைக்கு என்ன சத்தியம் பண்ண? என்ன சொன்னேன்? நீ நானும் துணி துவைக்கும் போது மாசமா இருக்கோம் 2 பேரும். நதிக்கரைக்கு போனோம். ஆமா. போகக்கூடிய இடத்துல துணி துவைக்கும் போது ஆமா. என் வயித்துல பையன் பிறந்து உன் வயித்துல பொண்ணு பிறந்தா உன் பையனுக்கு என் பொண்ணை தரேன்னு சத்தியம் பண்ண. அப்படி உன் வயித்துல பையன் பிறந்து என் வயித்துல பொண்ணு பிறந்தா உன் பையனுக்கு என் பொண்ணை தரேன் சத்தியம் பண்ண. இப்ப இல்லன்னு சொல்றியே, சத்தியம் செய்து விட்டு உன்னை மீறி மாறல. அன்னைக்கு 2 பேரும் வீட்டுக்கு போறவட. சரி, வீட்டுக்கு போக கூடாது. ஆமா. என்னால நடக்க முடியல. 2 அண்ணி கூட துணி கிடைக்குது, புள்ள துணியா வீட்டுக்கார துணிலாம். இந்த துணியை தொழிக்கணும்னு அடைய வயிற்று உனக்கு பொண்ணு பிறந்தா எனக்கு பையன் பிறந்தா நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். குடியாரம் பேச்சு நேர்த்தியோட போச்சு. அன்னைக்கு சொல்ல கொல்தாங்கல சொன்ன பேச்சு கொல்த்தோட போயிடுச்சு. இன்னைக்கு என்ன இங்க வந்திருக்கிற நீ? என்னடி அப்ப தர முடியாதா? கொஞ்சம் தர முடியாது. அத்தை என் அம்மா மாமி எங்களுக்கு பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இத பாரு, ஆதி காலத்துல அந்த மோசத்துக்குரிய மாமாட்ட கொடுங்க கொடுக்குறேன். மாமா மேலே ஏக்கமா இருக்குது. என்ன சொல்ற? அடி பாய் உன்னை பார்க்காம சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டேங்கிறான். ஒரு வேலைக்கு 50 இட்லி தின்றாண்டி. கலவாடு கூட பாக்கெட் டிக்டாக. சரி சரி சீக்கிரமா பண்ணுங்க. அம்மா சுந்தரி அம்மா அட உறுதியா உன் மாமன் உண்மை
இருக்காரு. அதனால எதுக்கு கவலைப்பட வேணாம். டேய், எங்க போறோம் நாங்க? எங்க போறோம்? முத எங்க போறோம் நாங்க? என்னடா வேணும் உனக்கு? டேய், உனக்கு என்னடா வேணும்? காலையில பிராமண வாயில விடக்கூடாது. அதனால பிராமண பார்த்து சேர்த்துக்கூடா. வாச்சாடு திருவண்ணாமலை ஐயா, அப்பா பெருசு விடாத. ஐயா, நீங்க யாரு ஐயா? எங்க போறீங்க? நான் திருப்பதில இருந்து வரா நடப்பேன்டா. ஆ, ஆ, பகவான் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னா அது வாரம் இல்ல. அது சரி. காலையில கூட்டிட்டு போறான். அது நீங்க தானா? ஆமா. டேய், அம்மா தாலி எடுத்து போறா ரெண்டாவது. நானும் கூட போறமா? வேமானி கழுத பாட்டு கை நீட்டுறா, கை டேய், நீட்டுறா, தேவம். ஐயா நீங்க பிராமண சொல்றீங்களே, என் மகன் கையை பார்த்து கொஞ்சம் ஜாதகம் சொல்றீங்களா? இவ தந்தையர்கள் வனவாசல் செய்வாரம்மா. ஐயோ, ஆமாங்க, என் கணவன். பூரா நாட்டுல இருக்கணுமே. ஆமா, உண்மைதான் ஐயா. தாயாரும் பிள்ளையும் அவரும் நேரும். உண்மைதான் ஐயா. கல்யாண குறி கூடி வந்து விட்டது. சரி, பொண்ணு கல்யாணம் வந்து விட்டது. சொந்த மாசல சொந்த அம்மான் மகளாகும் இவர்க்கே பெண்ணு. சொந்த அம்மா. வாவ், சோபனங்கள் வாதிட்டு செய்யும் நேரம். அப்படின்னா என்ன? அந்த கல்யாணத்துல பெரிய யுத்த போர்களுமே நடக்கும். அப்ப சண்டிலே மவன் ஜெயிப்பானா தோற்பானா? டேய் நீட்றா, கை நீட்றா. நீட்றா. சிந்தையில எதிர்த்த பேர் இவன் அச்சமில்லை. அச்சமில்லை. எத்தனை பேர் யானாய்ப்படை குதிரைப்படை வந்தாலும் இவன் ஒருவனே வெல்லுவான். அப்படியா? ஜெயம் பெறுவான் இந்த ஜெகநாதன். நான் சொன்னேன் அம்மா. ஓ, நீ என்ன ஜெகநாதனா எங்க அண்ணன் பேர் சொல்ற? நீ எப்படி? என் பேர் ஜெகநாத ஐயர். அப்படியா? ஒன்னும் பேர் சரி, நீ கல்யாணத்துக்கு போறேன்றியே, உனக்கு பச்சை அரிசி கத்திரிக்காய் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். என் மகனை கொண்டு போய் அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல விட்டுருங்க. போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க. ஏய், இப்ப தலைவனூர் வழியாக போய்கொண்டே தலைவனூர் வழியாக சென்று அவர் பேர் என்ன? ஒன்னம்பல வீட்டு வழியாக செல்வோம். அப்பதான் சீக்கிரமா போலாம். போ, போ, போ.